எப்பவுமே மிஸ்கேரேஜ் ஆனுச்சுன்னா, அது வந்து அந்த லேடியோட ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது நம்ம ஊர்ல. அதாவது அவங்க ஹெல்த்தியா இல்ல. இல்லன்னா அவங்களோட யூட்ரஸ் ஹெல்த்தியா இல்ல. இல்லன்னா அவங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரெயின் பண்ணிட்டாங்க, இல்ல டிராவல் பண்ணிட்டாங்க, இல்ல சரியா சாப்பிடல, வெயிட் தூக்கிட்டாங்க. அதனால தான் மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்ட்டு அந்த ப்ளேம ஃபுல்லா அந்த மாம் மேல, அந்த லேடி மேல கொண்டு வச்சிடுறாங்க. அது ரொம்பவே இன்கரெக்ட்டான விஷயம். மாரலியும் அது தப்பு. அண்ட் பயாலாஜிக்கலா பார்த்தீங்கன்னாலும், சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னாலும், அது ஒரு டோட்டலி ராங் விஷயம். ஒரு எம்ப்ரையோ, அதாவது ஒரு கருவோட ஹெல்த் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத எக் அண்ட் ஸ்பெர்ம் 2ம் சேர்ந்து தான் தீர்மானிக்குது. ஸோ ஒரு ஹெல்த்தியான எக் அண்ட் ஒரு ஹெல்த்தியான ஸ்பெர்ம் இருந்தால் தான் ஒரு ஹெல்த்தி கரு ஃபார்ம் ஆகும். ஒரு ஹெல்த்தி கரு தான் கரெக்டா டெவலப் ஆகி, கரெக்டா போய், கரெக்டா பதிஞ்சு, கரெக்டா வளரும். பிரெக்னன்சி பிளான் பண்ணும் போதுலேருந்து எல்லாம் நீங்க கரெக்டா பண்ணிட்டு இருந்தாலும், மேல் பார்ட்னர் ஒருவேளை ஒரு ஸ்மோக்கரா இருக்காரு, இல்ல ஆல்கஹால் எடுத்துக்கிறாரு, இல்ல ஹெல்த்தியான பர்சனா இல்ல, கரெக்டான லைஃப் ஸ்டைல் விஷயங்கள் ஃபாலோ பண்ணல அண்ட் அவங்களோட ஸ்பெர்ம் ஹெல்த் சரியா இல்ல அப்படின்னா, அது மிஸ்கேரேஜ்க்கு ஒரு மேஜர் ரீசன். மிஸ்கேரேஜஸ் ஆகிறதுக்கோ இல்ல இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கரு உருண்டு அந்த கர்ப்பப்பையில பதிஞ்சு இம்ப்ளான்டேஷன் நடந்து அதுக்கப்புறம் அது வளர ஆரம்பிக்கும் இல்லையா, அப்படி அந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் நடக்காம போறது. அதுக்கப்புறம் அப்படி இம்ப்ளான்டேஷன் ஆனாலும் பிரெக்னன்சில நிறைய நேரம் பிளசண்டா, அதாவது நஞ்சு கொடினால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அது எல்லாமே ஸ்பெர்மோட ஹெல்த்தை பொறுத்தது அப்படின்னு சொல்றாங்க. பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ற லேடிஸ் மட்டும் இல்லை, மென்னும் கூட ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறது, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறது, கரெக்டான ஸ்லீப், இதெல்லாம் அவங்களுக்கும் ரொம்ப முக்கியம் டு ஹாவ் ஹெல்த்தி ஸ்பெர்ம். அண்ட் அப்போ தான் ஹெல்த்தி கரு ஃபார்ம் பண்ண முடியும். பாய் ஆர் கேர்ள் அப்படின்னு டிசைட் ஆகிறதும் அந்த ஸ்பெர்ம்ஸ் தான் டிசைட் பண்ணுது. ஸோ மென் தான் டிசைட் பண்ணுறாங்க பிறக்க போகிற குழந்தை பாயா கேர்ளான்னு. இன்னமும் கூட லேடியை ப்ளேம் பண்ணுற காலமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் சயின்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டீட்டெயில் வீக் 3 and 4 ஆஃப் ப்ரெக்னன்சி வீடியோவில் இருக்குது. நான் அதுவும் கூட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன்.